जय पराशक्ति महामाई की जय. அன்னையின் அருளாலே இந்த இணைய வழி சந்திப்பினை பிரார்த்தனை பாடலுடன் துவங்குவோம். நின்னருள் வேண்டுகின்றோம், எங்கள் நீதியும் தர்மமும் நிலைப்பதற்கே. பொன்னவிற்கோயில்களும் எங்கள் பொற்புடை மாதரும் மதலையரும் அண்ணனல் அணிவயல்கள் எங்கள் ஆடுகள் மாடுகள் குதிரைகளும் இன்னவை காத்திடவே அன்னை இணை மலர் திருவடி துணை புகுந்தோம். எம்முயிராசைகளும் எங்கள் இசைகளும் செயல்களும் துணிவுகளும் செம்மையுற்றிட அருள்வாய். நிந்தன் சேவடி அடைக்கலம் புகுந்து விட்டோம். மும்மையின் உடைமைகளும் திருமுன்னரிட்டஞ்சலி செய்து நிற்போம். அம்மைனல் சிவசக்தி எம்மை அமரர்த்தம் நிலையினிலாக்கிடுவாய். நின்னருள் வேண்டுகின்றோம். जय पराशक्ति महामाई की जय. அன்னையின் அருளாலே நாம் இந்த இணைய வழி சத்சங்கத்திலே புதுமை பெண் பற்றி பாரதியார் என்ன சொல்லுகிறார் என்று விளக்கக்கூடிய பாடலுக்கு நீங்கள் உங்களுடைய அற்புதமான கருத்துக்களை தெரிவித்து வருகின்றீர்கள். சென்ற வாரம் நிமிர்ந்த நன்னடை நேர்கொண்ட பார்வையும் என்கிற பத்திக்கு விளக்கமளித்தார் திருமதி ஜெயசுந்தரி. இப்பொழுது திருமதி ரோஹிணி விளக்கமளிக்க இருக்கிறார்னு நினைக்கிறேன். எந்த பத்தி நீங்கள் சொல்ல போறீங்க? நாலாவதும்பா, ஆணும் பெண்ணும் நிகரன. சரி, முதல்ல அதை சொல்லிட்டு பாடலை மட்டும் படிச்சுட்டு அப்புறம் விளக்கத்துக்கு வாங்க. ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஆணும் பெண்ணும் நிகரனக் கொள்வதால் அறிவில் ஓங்கி வையம் தழைக்குமாம். பூணு நல்லற தோடிங்கு பெண்ணுரு போந்து நிற்பது தாய் சிவ சக்தியாம். நானும் அச்சமும் நாய்கட்கு வேண்டுமாம். ஞான நல்லறம் வீர சுதந்திரம் பேணு நற்குடி பெண்ணின் குணங்களாம். பெண்மை தெய்வத்தின் பேச்சுக்கள் கேட்டீரோ. இங்கு பாரதியார் சொல்றது என்னன்னா, ஆணும் பெண்ணும் சமமென்று நினைத்தாலே நாம் அறிவிற் சிறந்து இவ்வையகம் உன்னத நிலையை அடைய முடியும்ங்கிறது தான் முதல் 2 வரிக்கு என்னோட அறிவுக்கு எட்டியபடி நான் சொல்லியிருக்கேன், தெரிந்தது. அதுக்கப்புறம் பூணு நல்லற தோடிங்கு பெண்ணுரு போந்து நிற்பது தாய் சிவ சக்தியாம். இங்கு நல்லறத்தை தர்மத்தை அணிகலனாக அணிந்து பெண்ணுருவில் நிற்பது என் தாய் சிவசக்தியாம். நானும் அச்சமும் நாய்கட்கு வேண்டுமாம். இங்க கொஞ்சம் பாரதியார் கொஞ்சம் கோபத்துல பெண்ணடிமை பண்ற வேற பத்தி பேசுறதா நான் யோசிக்கிறேன். வெட்கமும் பயமும் பெண்ணினத்தை அடிமைப்படுத்தும் கயவர்களுக்கு இருக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்ற மாதிரி நான் யோசிக்கிறேன். எப்படி எப்படி ஞானம் நல்லறம் தர்மம் வீரம் மற்றும் சுதந்திர தாகம் இவற்றை காப்பது நல்ல குலத்தில் பிறந்த பெண்களின் குணமாம். இப்படிப்பட்ட பெண்மை தெய்வத்தின் குரல் கேட்டீரோ அப்படின்னு கேக்குறதா இந்த பத்தியில சொல்லியிருக்கிறது. இதுல இருந்து நீங்க எடுத்துக்கிற கருத்து என்ன? இந்த குணங்கள்லாம் ஞானம் தர்மம் வீரம் சுதந்திர தாகம் எப்பொழுதுமே நமக்கு நம்ம நல்ல பெண்மையாக இருப்பதற்கு அணிகலன்கிற அப்படின்னு யோசிக்கிறேன். எப்பவுமே ஆணும் பெண்ணும் சமம் என்று இருக்கும் போதே நம்ம அறிவையும் வளர்த்து கொள்ள ஈஸியா துணையா இருக்கும் அப்படிங்கிறது தோன்றது.
ம். வெட்கமும் பயமும் தப்பு செய்யும் போது இருக்க வேணுமே தவிர ஏதாவது நல்ல காரியம் பண்றதுக்கு நமக்கு அது வெட்கமும் பயமும் தேவையில்லை என்று யோசிக்கிறேன். ம். நல்லது. இது குறித்து எனக்கு தோன்றக்கூடிய மேலும் சில கருத்துக்களை சொல்கிறேன். சாரத்தை பிடிச்சிட்டாங்க ரோஹிணி. ஆணும் பெண்ணும் நிகர் என கொள்வதால் அறிவில் ஓங்கி இவ்வையம் தழைக்குமாம். இதை எப்போ சொல்லுகிறார் பாரதியார் என்பதை நாம் கொஞ்சம் நினச்சி பார்க்கணும். அவருடைய காலத்தில் ஒரு 100 வருஷங்களுக்கு முன்பு, 100 வருஷம் கூட இல்லை, 100 வருஷத்துக்கு முன்னாடி அவர் காலமாயிடுறார். 1920 அவர் போயிடுறாருன்னு நினைக்கிறேன். ஒரு 120 வருஷங்களுக்கு முன்னால், ஒரு 1.25 நூற்றாண்டுக்கு முன்னால் ஹிந்து சமுதாயத்திலே பெண்களுக்கு ஆண்களுக்கு போன்ற ஒரு சமமான உரிமை, சுதந்திரம், சமுதாயத்தில் பழகக்கூடிய வாய்ப்பு, வீட்டுக்கு வெளியே அவளுக்கு ஒரு பணி, ஒரு இடம், ஒரு அந்தஸ்து என்பது இருக்கவில்லை. அதனால் அவர் சொல்கிறார், ஆணும் பெண்ணும் நிகர், சமம்தான். ஏன் நீ இவங்களுக்கு கொடுக்குற சுதந்திரத்தை இவங்கள்ட்ட நம்பி, ஆணை நம்பி நீ ஒப்படைக்கிற பொறுப்பை ஏன் பெண்ணிடமும் கொடுக்கக்கூடாது என்று கேட்கிறார். ஆணும் பெண்ணும் நிகர் என கொள்வதால், அப்படி செஞ்சால் அதனுடைய விளைவு என்னவாக இருக்கும் அப்படின்னா, அறிவில் ஓங்கி இவ்வையம் தழைக்குமாம். இந்த உலகம் நல்ல மேலும் மேலும் செழித்து வளரும். எப்போ? ஆணை போன்றே பெண்ணுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கப்படும் பொழுது. எப்படி அந்த வளர்ச்சி ஏற்படும்? அறிவில் ஓங்கி, நல்லறிவு வளரும். ஏன் அப்படின்னா, பூணும் நல்லறத்தோடு இங்கு பெண் உருப்போந்து நிற்பது தாய் சிவசக்தியாம். நீங்கள் பெண்களை இழிவுபடுத்தும் பொழுது, அடிமைப்படுத்தும் பொழுது, தேவையின்றி கட்டுப்படுத்தும் பொழுது நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? அன்னை பராசக்திக்கே உங்களுடைய எதிர்ப்பை தெரிவிக்கிறீர்கள். ஏனென்றால் பெண்களின் வடிவில் விளங்கி கொண்டிருப்பவள் அன்னை பராசக்தியே அப்படிங்கிறார். பெண்ணுரு போந்து நிற்பது தாய் சிவசக்தியாம். எப்படிப்பட்ட பெண்? பூணும் நல்லறத்தோடு. அவளுக்கு அணிகலன் எது? எத்தனை கிலோ தங்கத்தை மாட்டின்னு நகைக்கடையில் அந்த பொம்மை மாதிரி ஸ்டாண்டு மாதிரி அவள் இருக்கா என்பது பெருமை அல்ல. ஒரு பெண் எதை அணிந்து கொண்டிருக்கின்றாள்? பூணும் நல்லறம், தர்மந்தான் அவளுடைய உண்மையான அணிகலன். அப்படிப்பட்ட பெண்ணானவள் அன்னை பராசக்தியின் வடிவமே என்று சொல்லுகிறார். நானும் அச்சமும் நாய்கட்க வேண்டுமாம். ரோஹிணி குறிப்பிட்டபடி இங்கே தன்னுடைய கோபத்தை காட்டுகிறார். பாரதியார் நேரடியாக காட்டலை, அந்த புதுமை பெண் காட்டுவதாக பாரதியார் சொல்லுகின்றார். புதுமை பெண் சொல்லுகிறாள், நானும் அச்சமும் நாய்கட்க வேண்டுமாம். ஏன் அப்படின்னா, அந்த காலத்தில் சொன்னாங்க அச்சம், மடம், நாணம், பயிர்ப்பு அப்படின்னு 4 குணங்கள் பெண்களுக்கு இருக்கணும்னு. இப்போ அதை நினச்சி பார்த்தா கூட அது இருக்கக்கூடாதுன்னு எனக்கு தோணலை. அதுக்காக போட்டு அடக்கி உள்ளேயே வச்சிருக்கிறது தான் தப்பு. ஆனால் அது இருக்கணும்னு தான் நான் நினைக்கிறேன். என்னடா புதுமை பெண்ணத்தை பற்றி சொல்லும் பொழுது நீங்கள் பழமைவாதம் பேசுகிறீங்களே அப்படின்னு நினச்சிட வேண்டாம். அச்சம், மடம், நாணம், பயிர்ப்பு. ஒரு பெண்ணுக்கு, அதாவது கற்புக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. அதனால் இந்த அச்சம், மடம், நாணம், பயிர்ப்பு என்பதெல்லாம் அந்நிய ஆடவன் முன் பெண்ணுக்கு இருக்க வேண்டிய உணர்ச்சிகள். அது அவளுக்கு ஒரு பாதுகாப்பாகவும் இருக்கும். அஞ்சுவது அஞ்சாமை பேதமை. பயப்பட வேண்டிய இடத்துல பயப்படாமல் இருக்கிறது முட்டாள்தனம். பயப்பட வேண்டிய இடத்தில் பயம் கொண்டு கவனமாக கட்டுப்பாடோடு நடந்து கொள்வது புத்திசாலித்தனம். டிஸ்கிரிஷன் இஸ் த பெட்டர் பார்ட் ஆஃப் வேலர். நான் தைரியமாக போய் உன்னை எதிரியை அடிக்கிறேன் அப்படின்னு தேவையில்லாமல் வம்ப விலைக்கு வாங்கிறத விட புத்திசாலித்தனமாக நடந்து கொண்டு பின்வாங்குகிற இடத்துல பின்வாங்கி பாய்ச்சல் கொண்டு தாக்க வேண்டிய இடத்துல தாக்குவது தான் புத்திசாலித்தனம், வீரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்றைக்கு பெண்கள் பாரதியார் சொன்ன புதுமை பெண்ணிலேருந்து ரொம்ப விலகி பழைய காலத்தில் நம்முடைய பெண்களுக்கு முன்னோர் கொடுத்திருந்த கடமைகள், பயிற்சிகள் எதுவும் இல்லாதவர்களா, புதுமை பெண்ணுடைய சிறப்பும் இல்லாதவர்களா எங்கேயோ போயிட்டுருக்காங்க. இப்போது எத்தனை செய்திகள் பார்க்குறோம். இந்த இன்ஸ்டாகிராம்,
வாட்ஸ்அப்பு அதிலெல்லாம் முன்பின் தெரியாத ஆடவர்களோடு தொடர்பு கொண்டு அது அப்படியே நட்பாக மலர்ந்து அது என்னென்னமோ வடிவெடுத்து அவங்கள நம்பி வீட்டை விட்டு இவ்வளவு நாள் இவங்களுக்காக பாடுபட்டு கொண்டிருக்கின்ற பெற்றோர்களையெல்லாம் புறக்கணித்து ஒரு மாதம் சில மாதங்கள் இதில் இன்ஸ்டாகிராமில் நீ நல்லா இருக்க, எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு, நான் தனியாக இருக்கேன், நீ வா, இப்படியெல்லாம் கூப்பிடான்ட்டு ஒருத்தன் பின்னாடி ஓடுறாளே, அப்போ அவளுக்கு அந்த அச்சம் படம் நானும் பயிர்ப்பு இல்லையே. ஆனால் அச்சம்ங்கிற அந்த பயமாக அது இருக்க வேண்டாம், அறத்தை கடைப்பிடிக்கணுங்கிற எண்ணமாக இருக்கணும். அப்போ யார் இவன் கூப்பிடாங்கிறதுக்காக நம்ம போயிடலாமா அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கை மணி உள்ளே அடிக்க வேண்டாமா இந்த பெண்ணுக்கு? அதனால் இவர் என்ன சொல்கிறார், நானும் அச்சமும் நாய்கட்கு வேண்டுமாம். வளர்ச்சி அடையாத விலங்குகள் போல் இருக்கிறவங்களத்தான் நீ இப்படி கட்டுப்படுத்தி வைக்கணும். நான் நல்ல தெய்வ நிலையை அடுத்து அடைய வேண்டிய மானிட பெண். எப்போ இந்த நானும் அச்சமும் வேண்டாம்னு சொல்லலாம்? அதாவது நமக்குள்ளேயே விலங்குத்தன்மையோடு ஒரு பகுதி இருக்குது, மனித தன்மையோடு குறை நிறைகள் கலந்த ஒரு பகுதி இருக்குது, குறைகள் இல்லாத தெய்வத்தன்மைன்னு ஒன்று இருக்குது. அந்த தெய்வத்தன்மையை நோக்கி பயணிக்க துவங்கிவிட்ட பெண் தான் புதுமைப்பெண், பாரதியார் காட்டுற புதுமைப்பெண். அத்தகைய தெய்வீக பெண்மைக்கு நாணமும் அச்சமும் தேவையில்லை. அப்போ நம்மை பண்படுத்தி கொள்ளுவதற்கு நாணமும் அச்சமும் பயன்படும்னா அதை நாம் கை கொள்ளுவது நல்லது. சரி, என்ன மாதிரி நாணம் அப்படின்னா, ரோகிணி குறிப்பிட்டபடி தப்பு செய்யறதுக்கு வெக்கப்படணும். ஐய இது மாதிரி நடந்து கொண்டா நாளைக்கு என்ன சொல்லுவாங்க 4 பேர்? வெறுமனே யாரோ சமுதாயம் இல்லை, நல்லவர்கள் பெரியவர்கள் நம்மை பற்றி என்ன நினைப்பார்கள், என்ன பேசுவார்கள், அது நல்லது இல்லையே என்று தவறு செய்வதற்கு வெட்கப்படணும், கூச்சப்படணும், அச்சம் இருக்கணும். இது பண்ணக்கூடாது, ஐயோ பண்ணினோன்னு என்ன ஆகும் அப்படிங்கிற ஒரு பயம் உள்ளூர இருக்கணும். அது பெண்ணுக்கு அவசியம். அந்த மாதிரி நாணமும் அச்சமும் வேணும். அப்படி இல்லாமல் பெண்ணுனாலே வெளியிலே வரக்கூடாது, வீட்டுக்குள்ளேயே முடங்கி கிடக்கணும், ஆடவங்க முன்னாடி நிற்கவே கூடாது, அப்படியெல்லாம் போடக்கூடிய அந்த செயற்கையான கட்டுப்பாடுகள் தான், அதை எதிர்த்து தான் இவங்க குரல் கொடுக்கிறார். நானும் அச்சமும் நாய்கட்கு வேண்டுமாம். சரி, அப்போ பெண்ணுக்கு என்ன வேணும்னா ஞான நல்லறம் வீர சுதந்திரம். சுதந்திரம் யாருக்கு கொடுக்கணும்? இப்போ இன்ஸ்டாகிராமில் அவன் கூப்பிட்டான்ட்டு போகிறாளே, இவளை காப்பாற்றிக்க முடியுதா? அப்போ ஒரு விலங்குத்தனமான விலங்கு தான் மனுஷ போர்வையில் விலங்குகள் கிட்ட சிக்கிக்கிறாளே, இவளுக்கு அதுக்கு புத்திசாலித்தனமும் இல்லை, பலமும் இல்லை. எதுக்கு இந்த வம்பை விலைக்கு வாங்கிக்கணும்? அப்போது இது எப்படிப்பட்டதுன்னு உணர்த்தி தவறு செய்யாமல் இவளை தவறிலிருந்து தடுக்கின்ற அறிவு வேணும், விவேகம் வேணும், ஞானம் நல்லறம், தர்மத்தில் பிடிப்பு இருக்கணும். நான் சரியானதே செய்யணும், நான் தெரியாமல் கூட தவறு செய்து விடக்கூடாது அப்படிங்கிற ஒரு உணர்வு இருந்தால் அந்த ஜாகிரத உணர்வு, விழிப்புணர்வுங்கிறாங்களே, இந்த விழிப்புணர்வு இருக்கணும். நான் தப்பு பண்ணிடக்கூடாது என்கிற ஒரு விழிப்புணர்வு உள்ளத்தில் எப்போ இருந்து கொண்டு இருக்கணும். அப்படி இருக்கிறவளுக்கு ஞானம் நல்லறம் வீர சுதந்திரம், அச்சத்துக்கு எதிரிடைய வீரம், எதற்கு சுதந்திரம், தான் நினைத்தபடி செய்வதற்கு. ஆனால் நினைச்சபடி செய்யறதுக்குன்னா அம்மா அப்பாவை தூக்கி தூர எரிஞ்சிட்டு ஸ்கூலில் படிக்கும் பொழுதே பழகிக்கிட்டு எப்படியோ யார் கூடயோ ஓடி போகிறதுக்கான சுதந்திரம் இல்லை. இது நல்ல காரியத்தை, ஒரு பெரிய லட்சியத்தை தேர்ந்தெடுத்து கொண்டு அதை செயல்படுத்தக்கூடிய, தன் காரியத்தை தானே நிர்வகிக்க வல்ல ஸ்வதந்திரம். ஸ்வதந்திரம்னா தந்திரம் அப்படின்னு ஏமாத்து வேலைங்கிற அர்த்தம் இல்லை, செயல்படும் முறைன்னு அர்த்தம். புத்திசாலித்தனமாக செயல்படுவது. ஒரு காரியத்தை செய்து முடிக்கிறதுக்கு குறைந்தபட்ச காலம், பொருள், இடம், செயல்முறை இதையெல்லாம் பயன்படுத்தி அதிகபட்ச வெற்றியை ஒருத்தர் ஈட்டி விட்டார்னா அவர் அழகாக செயல்பட்டிருக்கிறார், திறமையாக செயல்பட்டிருக்கிறார்னு அர்த்தம். அதுதான் தந்திரம். அந்த திறமையான செயல்பாடு அவனுடைய விருப்பத்துக்கு ஏற்ப அது நடக்கணும். ஸ்வதந்திரம், தன்னுடைய செயல்திறன், அவ்வளோதான். இது அடுத்தவனை நம்பி இல்லை, என்கிட்டயே அது இருக்குது, அப்படி இருக்கணுமா ஒரு பெண். ஞான நல்லறம் வீர சுதந்திரம் பேணும் நற்குடி பெண்ணின் குணங்களாம். நீங்கள் இப்போது பெண்களுக்கு
நம்ம குடும்பம் எப்படி ஒரு பாரம்பரியமான குடும்பம், அந்த குடும்பத்துக்கு என்ன ஒரு பேர் இருக்குது, அதுக்கெல்லாம் இழுக்கு வர்ற மாதிரி நீ நடந்து கொண்டு விடக்கூடாது என்று சொல்லுவார்கள். அது இந்த மாதிரி நமக்கு ஒரு பெருமை இருக்கணும். நம்முடைய முன்னோர்கள் குறித்த பெருமை இருந்தால் தான் அவங்கள விட நான் மட்டமாக நடந்து கொண்டு விடக்கூடாதுங்கிற ஒரு எண்ணம் வரும். தவறிலிருந்து நம்மை நாமே காப்பாற்றி கொள்ளுவோம். இது வெற்று பழம்பெருமை அல்ல, பழமையின் சிறப்பை உண்மையாக தெரிந்து அதை கடைப்பிடிக்கணும். சமீபத்தில் நான் அதாவது இதுக்கு நேரடியாக சம்மந்தம் இல்லாத இந்த விஷயத்துக்கு, அந்த பெருமை, பழைய பெருமை நமக்கு இருக்கணுங்கிறதுக்கு சொல்கிறேன். ஒரு புத்தகம், தாய்மானவர் பாடல்களுக்கு விளக்கம் ஒரு புத்தகம்னா ஒரு சுவாமிஜிட்ட கேட்டேன். தாய்மானவர் பாடல்களுக்கு நல்ல புத்தகம் சுவாமி சித்பானந்த மகாராஜ் ஒரு 13 தலைப்புகளில் விளக்கம் கொடுத்துருக்கிறார், அருமையாக. அது போக வேறு ஏதாவது எல்லா பாடல்களுக்கும் விளக்கம் இருக்கா அப்படின்னு கேட்டேன். அவர் சைவ ஆதீனத்தை சேர்ந்தவர். அதனால் அந்த சுவாமிஜி ஒரு புத்தகத்தை கொடுத்து, பூவை கல்யாண சுந்தர முதலியார் அப்படிங்கிற பெரியவர் தமிழறிஞர் எழுதின விளக்கம், இது நல்லாயிருக்கும், இதுதான் மிகச்சிறந்தது, பெஸ்ட்டுன்னு சொல்லலாம் அப்படின்னு இந்த புத்தகத்தை கொடுத்தார். அந்த புத்தகத்தை படிக்கும் பொழுது ஆசிரியரை பற்றின குறிப்பில் அவர் என்ன போட்டிருக்கிறாருன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. என்ன போட்டிருக்கிறாருன்னா, 63 நாயன்மார்களிலே மூர்த்தி நாயனார்னு ஒருத்தர். அந்த மூர்த்தி நாயனார் பரம்பரையில் வந்தவராக இந்த கல்யாண சுந்தரனார். எத்தனை தலைமுறைகள் தள்ளி வந்திருக்கோம். ஆனால் இன்னும் அவர் நினைக்கிறார். இது அவர் இந்த புத்தகத்தை தாய்மானவர் பாடல் விளக்கத்தை எழுதினது ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடியே வச்சுப்போமே. அப்படின்னா கூட எத்தனை தலைமுறைகள் தாண்டி இருக்கிறது. ஆனால் அந்த முன்னோரை, பெருமைக்குரிய முன்னோர் மூர்த்தி நாயனார். அப்போ அந்த ஒரு 63 நாயன்மார்களில் ஒருவர். சிவன் கோயில்களெல்லாம், சிவாலயங்கள்லாம் அவரை வச்சு அவருடைய விக்கிரகம் இருக்குது, வணங்குகிறார்கள். அந்த அளவுக்கு புகழ் பெற்றவர், பக்தியில் சிறந்தவர், அந்த சிவநெறி செல்வரின் வழிவந்தவர் நாங்கள் அப்படின்னு சொன்னால் எப்போ அதை பெருமையாக சொல்லுவோம்? நாம் உண்மையிலே அந்த அடியாருடைய பேருக்கு ஏற்றவர்களாக நடந்து கொள்ளும்போது தானே அந்த பெருமை நம்ம மனசில் இருந்தால் அப்படி நடந்து கொண்டு விடுவோம் அல்லவா? அதனால பழம்பெருமை பேசுறது தப்பு இல்லை, குடிப்பெருமை பேசுவது வேண்டும். அந்த கர்வம் இருந்தால் தான் தப்பு பண்ணாமல் இருப்போம். அப்படிப்பட்ட பெருமையுடைய நிலைக்கு மாறான விரோதமான செயல் எதையும் நான் செய்துவிடக்கூடாது அப்படின்னு நினைக்கணும் நாம். அதுதான் நற்குடி பிறந்தோரின் இயல்பு. எதுக்கு சொல்ல வரேன்? இங்கே என்ன சொல்கிறார்? பேணும் நற்குடி பெண்ணின் குணங்களாம். நல்ல குடியில் பிறந்த ஒரு பெண் அப்படிங்கிறதுக்கு என்ன அடையாளம்? எத்தனை பவுன் நகை போட்டு வந்திருக்கா கல்யாணத்தின் போது என்பதல்ல. என்ன நற்குணங்கள்? என்னென்ன நற்குணங்கள்? ஞானம், நல்லறம், வீர சுதந்திரம், அது இருக்கணும் அவளுக்கு. அந்த குணங்கள் எல்லாம் இருப்பவர்களாக பல பல உயர்ந்த மாதரசிகளை, பெண்மணிகளை, மாது சிரோன்மணிகளை நம்முடைய பழங்கால இலக்கியங்களில், வரலாறுகளில் பார்க்கிறோம். பாரத தேசத்தினுடைய எல்லா பகுதிகளிலும் ரொம்ப எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு சில பொதுவான பெண் குணங்களாக, கதாபாத்திரங்களாக நாம் பார்க்கக்கூடியதில் ஒன்று திரௌபதி. இந்த ஞானம், நல்லறம், வீர சுதந்திரம், அப்படி நற்குடி பெண்களுக்கு இதெல்லாம் இயல்பாயிருக்கும் என்று யார் சொல்கிறாளாம்? பெண்மை தெய்வத்தின் பேச்சுக்கள் கேட்டீரோ. அதாவது பாரதியார் என்ன சொல்கிறார்? அவருடைய காலத்தில் இருந்த மனிதர்களை எல்லாம் கூப்பிட்டு கேட்குறீங்க, பாரு நீ என்னென்னமோ பேசுறியே, இதோ இந்த புதுமை பெண் சொல்லுகிறாளே, இதை கேட்டாயா நீ அப்படிங்கிறார். அதில் சொன்ன இந்த பாடலில் சொல்லப்பட்டிருக்கிற கருத்து என்ன? ஆணுக்கும் பெண்ணுக்கும் சமமான அந்தஸ்து கொடுப்பதனால குறை வந்து விடாது. பெண்ணினுடைய சிறப்பை புரிந்து கொள்ளுவீர்கள். அது மாதா பராசக்தியையே மதிப்பதற்கு, வணங்குவதற்கு இணை அப்படின்னு சொல்கிறார். அப்புறம் அந்த பெண்ணுக்கு என்னென்ன குணங்கள் இருக்குமா? ஞானம், நல்லறம், வீர சுதந்திரம். முன்பு நீங்கள் நாணமும் அச்சமும் அடங்கி அடங்கி போதலும் இருக்கணும்னு நினச்சிங்க. ஏன்னா ஒரு தேவையை முன்னிட்டு சில அரக்கத்தனமான மனிதர்களுடைய சூழல்லேருந்து பெண்களை பாதுகாப்பதற்காக அப்படி வீட்டுக்குள்ளே அடக்கி வைக்க ஆரம்பித்தார்கள். அது இந்த ஏற்கனவே சில பேருக்கு இந்த மனிதனுடைய ஒரு பலவீனம் இருக்கு இல்லையா, ஆணாதிக்கம்னு, தான் ஆதிக்கம் செலுத்தணுங்கிற எண்ணம் இருக்கும். அப்படி இருக்கிறவர்கள் அது எப்போவுமே அப்படி இருக்கணும்னு அடக்கி வச்சுட்டாங்க பெண்களை. அப்படி
வீட்டுக்குள் பூட்டி வைத்தார்கள். அதுக்கு எதிர்த்து தான் இந்த பெண்ணு சொல்கிறா, புதுமை பெண் அப்படின்னு இந்த பாடலில் சொல்கிறார். அதனால் பெண்மை தெய்வத்தின் முதல்ல என்ன சொன்னார்? தாய் சிவசக்தியாம். இந்த பெண்ணுருக்கொண்டு வந்து நிற்பது தாய் சிவசக்தின்னு சொன்னார். அதே கருத்தை இங்கே பெண்மை தெய்வத்தின் பேச்சுக்கள் கேட்டீரோ, அவருடைய வார்த்தைகளெல்லாம் நீங்கள் கேளுங்க, என்ன சொல்கிறான்னு தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு தன்னுடைய காலத்து ஆண் மக்களை கூப்பிட்டு சொல்கிறார். இப்போது நான் அந்த இரண்டாவது பாடலுக்கும் விளக்கம் சொல்லிட்டு இந்த பகுதியை பூர்த்தி பண்ணிப்போம். மாதர்க்கு உண்டு சுதந்திரம் என்று நின் வன் மலர் திருவாயின் மொழிந்த சொல் நாதம், நாதம்தான் அது நாரதர் வீணையோ. பெண், இப்போ புதுமை பெண்ணை பார்த்து பாரதியார் சொல்கிறார். என்ன சொல்கிறார்? மாதர்க்கு உண்டு சுதந்திரம், நீ கொடுக்க வேண்டாம், எங்களுக்கு ஏற்கனவே சுதந்திரம் இருக்குது என்று அசர்ட் பண்ணுறதுங்கிறோம் இல்லையா, அடித்து சொல்கிறது. தன்னுடைய உரிமையை தானே முன் உறுதியாக எடுத்து சொல்லுவது. அப்படி சொல்கிறார். மாதர்க்கு உண்டு சுதந்திரம் என்று நின் வன் மலர் திருவாயின் மொழிந்த சொல். வன் மலர்னு மலர்வாய் மட்டும் இல்லை, வன் அப்படின்னா வளமை நிறைந்த, ஏதோ சுருங்கி பாம்போல் இருக்கிற பூ இல்லை, நல்ல நிறைவாக பூத்திருக்கக்கூடிய பூ. அந்த முழு மலர் போல வன் மலர் திருவாயின் மொழிந்த சொல். அது எப்படிப்பட்டது? அந்த சொல்லின் ஓசை எப்படி இருக்கான் இவருக்கு? நாதம்தான் அது நாரதர் வீணையோ. வீணை வாசிப்பதில் நாரதர் ரொம்ப பிரசித்தி பெற்றவர். பொதுவாக நாம் சரஸ்வதி தேவி வீணை வாசிக்கிறா, கச்சப்பிங்கிற வீணையை வாசிக்கிறா அப்படின்னு நம்ம சொல்கிறோம், சந்தேகத்துக்கிடமில்லை. அவள் கலையரசி, கலைவாணி. மற்றவர்கள் எடுத்துக்கொள்ளும் பொழுது நாரதர், தும்புரு நாரதர், இவங்கள்லாம் அந்த வீணையில் ரொம்ப அருமையான திறமை வாய்க்கப்பட்டவர்கள்னு சொல்லப்படுறாங்க. அந்த நாரதருடைய வீணை கானத்தை போல இனிமையாக இருக்குது இந்த புதுமை பெண் சொல்லக்கூடியது. நம்பிரான் கண்ணன் வேங்குழல் இன்பமும். இன்னொரு உதாரணம் சொல்கிறார். நம்முடைய தலைவனாகிய ஸ்ரீகிருஷ்ண பரமாத்மா அந்த குழல், புல்லாங்குழலை எடுத்து ஊதும் பொழுது அது கிளப்பிய அந்த இனிய நாதம், தெய்வீக இன்னிசை எல்லா உயிர்களையும், மனிதர்களை மட்டுமல்ல, என்ன ஆழ்வார் சொல்கிறார், ஒரு மரத்தடியில் நின்று கொண்டு கண்ணன் குழலை ஊதும் பொழுது அந்த மரமே, அதில் உள்ள கிளைகள், இலைகள், பூக்கள் எல்லாம் அந்த இசைக்கு மயங்கி அப்படியே அந்த கொம்பெல்லாம் தாழுமா, அந்த கிளைகளெல்லாம் கண்ணனை நோக்கி கீழே இறங்கி நின்றுமா, கேட்டு பக்கத்தில் நின்று அவனை கேட்டு கண்ணன் கிட்ட வந்துக்குமா. அப்போ அது மிருகங்கள், பறவைகள் எல்லாமே அந்த இசைக்கு கட்டுப்பட்டு வந்து விடுமா. அப்புறம் மனிதனை கேட்பானேன், அது போன்றது ஒரு இனிய இசை இது. அந்த கண்ணனின் குழலோசை போன்று எனக்கு இது மிகுந்த தெய்வீக ஆனந்தத்தை தருகிறது இந்த புதுமை பெண் சொல்லும் சொற்கள். வேதம் பொன்னுரு கன்னிகை ஆகியே மேன்மை செய்து எமை காத்திடச் சொல்வதோ. இந்த வார்த்தையெல்லாம் யார் சொல்கிறா? வேதமே ஒரு பெண்ணுரு கொண்டு வந்து விட்டதப்பா. இங்கே கீழே என்ன சொன்னார்? இப்போ நாம் பார்த்த பாடலில் பராசக்தி, சிவசக்தி, தாய் சிவசக்தியின் வடிவுனர். இங்கே என்ன சொல்கிறார்? ஞானத்தின் இருப்பிடமாகிய வேதம். வேதம்னாலே அறிவு களஞ்சியம்னு அர்த்தம். அறிவினுடைய இருப்பிடமாகிய நூல் அது. அந்த வேதமே ஒரு பொன் போன்ற பெண்ணுரு கொண்டு வந்து கன்னிகை ஆகியே மேன்மை செய்து எமை காத்திடச் சொல்வதோ. நம்மை உயர்த்தும் பொருட்டு, ஆண்களாகி நம்மை உயர்த்தும் பொருட்டு வேதமே பெண்ணாக வந்து இத்தகைய வார்த்தையை சொல்லுகின்றது என்று சொல்லுகின்றார். சாதல் மூத்தல் கெடுக்கும் அமிழ்தமோ. கண்ணனுடைய வேங்குழலோசை, நாரதனின் வீணை இசை, வேதத்தின் அறிவை வெளிப்படுத்துகின்ற அந்த மந்திரங்கள், அதெல்லாம் போக இப்போ இன்னொன்று என்ன சொல்கிறார்? இது அமிர்தம் அப்படிங்கிறார். மரணத்தை தடுக்கின்ற அமிர்தம். மூத்தல், மூத்தல்னா மூப்பு ஏற்பட்டு உடலின் உறுப்புகள் எல்லாம் வலிமையை கொஞ்சம் கொஞ்சமாக இழந்து வருகின்றன காலப்போக்கில். என்ன, பிறக்கக்கூடிய ஒவ்வொரு உயிருக்கும் உடலில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் அஸ்தி, தாயின் வயிற்றில் சில காலம் இருக்கிறது, ஜாயத்தே பிறக்கிறது, அப்புறம் வளர்கிறது, அந்த வளர்ச்சி நமக்கு சந்தோஷமாக இருக்கும், அப்புறம் மாற்றங்களை அடைகிறது, அதுக்கப்புறம் தேய்கிறது, அப்புறம் மாய்கிறது. இந்த தேய்தல் எதில் வருது? மூத்தலில் வருது, மூப்பில் வருது, முதுமையில் வருகிறது. அப்புறம் சாதல், மாய்தல்,
அதான். அப்போது இந்த முதுமை, சாவு இவற்றையெல்லாம் தடுக்கக்கூடிய அமிர்தம் போன்ற வார்த்தைகள் இந்த புதுமை பெண்ணின் வார்த்தைகள். அது நம்மை கைதூக்கி விடும், வாழ்க்கையில் மேன்மை அனைத்தையும் கொடுக்கும், பலவீனங்களை எல்லாம் போக்கும், நமக்கு சாவா நிலையினை கொடுக்கும்னு சொல்றார். அப்படிப்பட்ட வார்த்தைகளை சொல்லுகின்ற இந்த புதுமை பெண்ணுக்கு நாம் எப்படி அஞ்சலி செலுத்த வேண்டும்? ஆண்களை சொல்றார், தையல் வாழ்க பல்லாண்டு பல்லாண்டு இங்கே. இத்தகைய புதுமை பெண் அறமும் ஆன்மீகமும் அறிவும் சுதந்திரமும் கொண்டு விளங்குகின்ற இந்த பெண் பல்லாண்டு பல்லாண்டு வாழட்டும்னு சொன்னார். இப்படி நாம் இருக்கணும்னு நினச்சிருக்காங்க அப்படின்னு ஒவ்வொரு இளம் பெண்ணும் யோசிக்கணும். இன்னைக்கு நீங்கள் நம்முடைய சாரதியின் செல்வியராக நீங்களெல்லாம் வந்து இதை கேட்கறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். நேரடியாக இந்த இணைய வழி சத்சங்கத்தில் கலந்து கொள்ள முடியாதவர்கள் கூட அப்புறமா அதை கேட்குறீங்க. அந்த நம்முடைய யூடியூப் சேனலில் அதை அப்லோட் பண்ணும்போது கேட்குறீங்க. இளைய தலைமுறையினருக்கு இதை எடுத்து சொல்லணும். இந்த கொஞ்ச நாள் முன்னாடி நம்ம போர் வீரர் ஒருவர் மேஜர் முகுந்த் வரதராஜன், அவருடைய வாழ்க்கை நிகழ்ச்சி நிஜமாக நடந்தது. அப்புறம் பயோபிக்ஸ் எடுத்திருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அதில் அவர் என்ன பண்ணுற, தன்னுடைய குழந்தைக்கு, சின்ன பொன் குழந்தை, அது ஒரு 3 வயசு கூட இருக்கும் வேணுமோ, அதை வச்சுட்டு இவர் என்ன சொல்கிறார், அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே அப்படிங்கிறார். அது மாதிரி நீங்கள் உங்களுடைய பெண் குழந்தைகளை வச்சுட்டு இந்த பாட்டை அதோடு சேர்ந்து படிக்கணும். விளக்கத்துக்கே முதல்ல போக வேண்டாம். அந்த பாட்டு, அந்த வரிகள், அதாவது வேத மொழி போன்று, மந்திரம் போன்று பாரதியாருடைய வார்த்தைகளுக்கே ஒரு சக்தி இருக்குது. எனக்கு மனசில் இருக்கிறத கொட்டுற மாதிரி உங்கள்கிட்ட நான் விளக்கம் சொல்லிட்டு இருக்கேன். அது புரியறதுக்கு முன்னாடி அந்த வார்த்தை உங்களுக்குள்ளே வேலை செய்யட்டும். அப்புறம் நீங்கள் புரிந்து கொண்ட உயர்ந்த கருத்துக்களை அந்த குழந்தைகளுக்கு சொல்லுங்கள். அதனால் முதல்ல அவங்களை இதை படிக்க வைங்க. சும்மா இந்த பாட்டை அவள் வாயில் அது புகுந்து வரட்டும், அவங்க கற்றுக்கொள்ளட்டும். அப்படிப்பட்ட பாடல் இந்த அற்புதமான புதுமை பெண். அப்போது உன்னை எதுக்கு படிக்க வைக்கிறோமா, இந்த மாதிரியான ஒரு புதுமை பெண்ணாக நீ வரணும் கண்ணா, அதுதான் என்னோட ஆசைன்னு நீங்கள் வந்து அந்த குழந்தைக்கு, அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த டீனேஜ்னு சொல்கிறோம் இல்லையா, இந்த 13 வயது, அந்த 13 வயதில் வந்து பெண்ணோ ஆணோ அவங்களுக்கு வந்து மனசு சஞ்சலப்பட துவங்கிவிடும். சரீர உணர்வு கொஞ்சம் அதிகமாகி சஞ்சலம் அதிகமாகிடும். அந்த பருவம் வருவதற்கு முன்னால் சொல்லிடணும். ஒரு 8, 9, 10 வயசுக்குள்ளே அந்த குழந்தைக்கு இதெல்லாம் சொல்லி கொடுத்துடணும். அவளுக்கு புரியறதோ புரியல, ஏதோ ஒரு விதமாக மனசில் வந்து இது உயர்ந்ததுன்னு பட்டுடும். அதை அவள் பிடிச்சிப்பா. அப்புறம் சூழல்கள் எப்படி சோதனை தருவதாக இருந்தாலும் அவள் நிலச்சி நிற்பா. அதனால் முதல்லையே சொல்லிக் கொடுக்கணும் இந்த குழந்தைகளுக்கு. சின்ன வயசுலையே தேவாரம், திருவாசகம், திவ்ய பிரபந்தம் அவரவர் குடும்ப சம்பிரதாயத்துக்கேற்ப அதை கொஞ்சமாவது சொல்ல வைக்கணும். இந்த மாதிரி பாடல்கள், நவீனமாக எழுந்த பாடல்கள், இதெல்லாம் அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். அவள் வாய் விட்டு அவள் பாடணும். அப்படி தெரிஞ்சிட்டா, ஒரு லட்சியத்தை கொடுத்துட்டோன்னா அவள் தடம் மாறி போக மாட்டாள். திரம்புவதில்லையாம் அப்படின்னு சொன்னார்லே அன்னைக்கு, நல்வழியிலிருந்து பிசகி போக மாட்டார்கள்னு. ஆனால் முதல்ல நல்வழின்னு தெரியணும்ல, அதுக்கு இதெல்லாம் சொல்லி கொடுக்கணும். அதனால் உங்களுடைய குழந்தைகளை வச்சுக்கிட்டு இந்த பாட்டை நீங்கள் பாடுங்க. இதை சொல்ல வைங்க அவங்கள, இந்த பாடல் வரிகளை. அதனால் அன்னை நருளாலே புதுமை பெண் எப்படி இருப்பாள் என்று பாரதியின் கற்பனை. அவர் ஒரு ரிஷி, தற்கால ரிஷி, 20ஆம் நூற்றாண்டின் துவக்கத்தில் வாழ்ந்த ரிஷி. அதனால் வேத ரிஷி போன்று இப்போது இருந்த ரிஷி. அவர் நமக்கு கொடுத்திருப்பது உயர்ந்த லட்சிய பெண்மை. அந்த லட்சிய பெண்மையை போற்றுகிற நாம் அந்த லட்சியத்தை நோக்கி முன்னேறுபவர்கள் ஆவோம். அதை நம்முடைய பெண் குழந்தைகளுக்கும் கொடுக்கணும் என்று உங்களுக்கு உங்களுடைய கடமையை இந்த சந்தர்ப்பத்தில் நினைவூட்டிக் கொள்ளுகின்றேன். ஜெய் பராசக்தி மகாமாய்க்கு ஜெய்.